அந்த கவர்மெண்ட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இப்போ ஒன்று இருக்கும். அந்த ஸ்திரீ, அந்த நகரம் அதை செய்யும். அது எதுனா ரோம் நகரம். அதான் 7 மலை உள்ள நகரம். அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்குன்னு பார்க்குறோம்ல, தலைகள் எத்தனை இருந்துச்சு? 7 தலைகள். 7 தலைகள்னா எதை குறிக்கும்னா 7 மலை உள்ள நகரம்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 17:9 வசனம் வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளா. ஒரு ஸ்திரீ விட்டு கொடுக்குதா பார்த்தீங்களா? அவங்க தான் ஆரம்பிச்சாங்க தானே, கஷ்டம்தான். வாசிங்க நீங்களே. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளா. ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை. எந்த ஸ்திரீனா நகரம். 7 மலைக்கு மேலே இருக்கிற நகரம் எது? ரோம் நகரம் தான் 7 மலைக்கு மேலே இருக்குது. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மலைகள். இந்த 7 மலைகளுக்கு மேலே அமைக்கப்பட்ட நகரம் தான் ரோம் நகரம். ஸோ அந்த நகரம் தான் பரிசுத்தவான்கள் ரத்தத்திலும் இயேசுவின் சாட்சியின் ரத்தத்திலும் எப்படி இருப்பாங்க? வெறி கொண்டு இருக்க கண்டேன். அதான் இப்போ நடக்க போகுது. அது யாராக இருக்கும்? யூரோப்பியன் யூனியனை நடத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு மிக மோசம். இந்த 10 நாடுகளில் ஒன்று தான் இட்டாலி. இட்டாலியோட தலைநகரம் தான் என்னது? ரோம். அவங்க தான் இதை செய்ய போகிறாங்க. இது அவ்வளவும் பைபிளில் இருக்குது. ஸோ இந்த முடி ஏன் பறக்கிற மாதிரி ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொன்னபடியே துல்லியமாய் ஒவ்வொரு காரியமும் எழுத்துக்கு எழுத்து அப்படியே நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம், அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே அது தெரியலனா எனக்கு தெரியும், நான் அப்படி சொல்ல வரல. அது ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க பாப்போம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது ஒவ்வொரு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. மிருகங்கள்னா எதை குறிக்குது? ராஜ்யம். அப்போ ஒரு ராஜ்யம் எழும்புறதுக்கு முன்னாடி என்ன வீசணும்? காற்று வீசணும். அந்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு. காற்று வீசிற்று, அப்பொழுது 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அப்போ ஒரு மிருகம்னா ராஜ்யம். ஒரு ராஜ்யம் எழும்புறதுக்கு முன்னாடி என்ன வீசணும்? ஒரு காற்று வீசணும். இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. சரியா? தானியேல் எங்கே இருக்கும்போது இவர் இதெல்லாம் பார்க்குறாருன்னா, பாபிலோன் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் இருக்கும்போது அதை பார்க்குறாரு. பாருங்க, இது அதே இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கல்வெட்டு. பார்லிமெண்ட் வாசலில் இருக்கும், ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் எருசலேமை சுற்றி பார்க்க போகிறத விட இந்த ஸ்ட்ராஸ்பர்க்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எருசலேமை பார்க்க வேணான்னு சொல்லலை, நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சிட்டி தான். இது உள்ளதான் அந்தி கிறிஸ்து வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கான எல்லா ப்ரூஃப்ஸையும் வச்சுருப்பாங்க. வெளியரங்கமாக இருக்கும், நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல படிக்க முடியுதா உங்களால்? இது நான் நைட்டில் எடுத்தேன், அதனால் இருட்டாக இருக்குது. இது என்ன போட்டிருக்கு தெரியுதா? வின் ஃப்ரம் யூரோப். ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று வீச போகிறதுன்னு போட்டிருக்கிறாங்க. இது வச்சது 2012க்கு மேலே. பைபிளில் உள்ளது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இவன் ஏன் அப்படி போட்டிருக்கிறான்? எ வின் ஃப்ரம் யூரோப்னு. ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று என்ன செய்ய போகுது? வீச போகிறது. வேதத்தில் சொன்னபடி இவங்க காற்று இப்போ வீச ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எழும்பி வர தொடங்கிட்டாங்க. உலகத்தின் வல்லமை, அதிகாரம் இவங்க கைக்கு போயிருச்சு. ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க. உங்க ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். கர்த்தர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் என்னவாயிருச்சு? துல்லியமாய் நிறைவேறி முடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு மிக முக்கியமான அடையாளம், அதை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்டிட்டு ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க வெளிப்படுத்தல் 17:5 வாசிங்க பார்ப்போம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் பேசி எடுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த யூரோப்பியன் யூனியனை பார்க்குறாரு, ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறத பார்க்குறாரு, 10 கொம்பு பார்க்குறாரு, 7 தலையை பார்க்குறாரு. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு திடீர்னு அந்த நெத்தியில் என்ன எழுதியிருக்குது? மேலும் ரகசியம், மகா பாபிலோன். பாபிலோன்னா என்ன? அது ஈராக்கில் இருக்க. ஈராக்குக்கு பேர் தான் பாபிலோன். மெசபொத்தாமியா தேசம்னு பைபிளில் சொல்லும். சினையார் தேசம்னு இருக்கும், கல்தேயர் பட்டணம்னு இருக்கும். இதெல்லாம் எதுக்கான பேர்? பாபிலோனுக்கான பேர். அது இருக்குது ஈராக், வடக்கு பக்கத்தில் ஈரானுக்கு மேலே இருக்குது. இது இருக்கிறது மேற்கத்திய நாடு. அதாவது எருசலேமுக்கு நம்ம கணக்கின்படி சொன்னால் லெஃப்ட்டு, இது ரைட்டு.
இந்த நாட்டை பார்க்கும்போது ஏன் அவருக்கு பாபிலோன் ஞாபகம் வருது? வசனம் சொல்லுது, அது மேலே என்ன எழுதியிருக்குது? மேலும் ரகசியம் மகா பாபிலோன். சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரியங்களை டைம் இருக்காது, நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஆனால் வெளியரங்கமாக ஒரு காரியத்தை பாபிலோனுக்கானது இருக்குது, எவிடன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கும் தானே எல்லா இடத்துலையும், ஒரு நாட்டுக்கு. அதான் தலைமையகம், அந்த நாட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்படும். அங்கே தான் ஜனாதிபதி, பிரதமர், எம்பிஸு அத்தனை பேரும் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நாட்டோடையதான வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு ஸ்ட்ராஸ்பர்கில் ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. இதான் அந்த பார்லிமெண்ட், இங்கே இருக்கு பாருங்க. இந்த பார்லிமெண்ட்டோடையதான வடிவம் அதை எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாபேல் கோபுர வடிவில் கட்டியிருப்பாங்க. இதே ஷேப்பில் கட்டியிருப்பாங்க, சேம் ஷேப். இது என்ன ஷேப்னு கேட்டிங்கன்னா, அகழ்வாராய்ச்சியில் ஈராக்கில் அதை தோண்டி எடுக்கும் போது இந்த அமைப்பில் தான் பாபிலோன் இருந்திருக்குன்னு சொல்லி அவங்க வெளியிட்ட படம். இந்த படத்தை மாடலாக வச்சுக்கிட்டு தான் இதை கட்டியிருக்கிறாங்க. அப்படியே சேம் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்க, படிப்படியாக அப்படி இறங்குது பார்த்தீங்களா? இதுலேயும் பாருங்கள், அப்படியே படிப்படியாக இறங்கும் அப்படியே. அதுவும் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் அப்படியே தெரியும், நேராக தெரியும். சரி, இவங்க ஏதோ நம்ம தான் எக்ஸாகரேட் பண்ணிக்கிறோமா, இல்லை பாபிலோன் நினைக்கிறோமா அப்படின்னு கேட்டால், இதோடைய சபாநாயகர்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்போக்ஸ்மேன் சொல்லுவாங்க, உள்ளே இருப்பார், அவர் ஸ்பீக்கரும்பாங்க. அவரை கேட்டாங்க, இது பார்க்கறதுக்கு பாபேல் கோபுரம் மாதிரியே இருக்குதே, நீங்கள் பாபேல் கோபுரம் மாதிரி தான் கட்டினீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் அந்த காரியத்தை வடிவாய் வச்சு கட்டலை, ஆனால் அப்படி இருந்தாலும் தப்பில்லை. அன்னைக்கு பாபிலோன் எப்படி உலகத்துக்கு மையமாக இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் உலகத்துக்கு என்னவா இருப்போம்? சென்டராக இருப்போம். ஸோ இது பாபிலோன் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். இது அவங்க தெரிஞ்சு கட்டினாங்களா தெரியாங்க கட்டினாங்களாங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவர்கள் பாபிலோனை போல இருக்கிறதே அவர்கள் பெருமையாய் நினைக்கிறார்கள். சரி, இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க பாபிலோன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அடுத்து கவனிங்க, இது அவங்களுடைய செமினாருக்கு போட்ட போஸ்டர். இப்போ நம்ம மீட்டிங்ஸ்க்கெல்லாம் ஒரு போஸ்டர் போடுவோம்ல, இப்போ இந்த மீட்டிங் வச்சா கடைசி கால சத்தியம், அடையாளம் ஏதோ ஒன்று வைப்போம். அதுவே ஒரு வர்ஷிப் லீடர் வராருன்னா ஆராதனை பெருவிழான்னு வைப்பீங்க. ஒரு ஹீலிங் உள்ளவர் வந்தாருன்னா சுகமளிக்கிற திருவிழான்னு வைப்பீங்க, அதுக்கு ஒரு பேர் வைப்பீங்கல்ல. அதே மாதிரி இதே யூரோப்பியன் யூனியன்காரங்க ஒரு செமினார் வச்சாங்க, மிக முக்கியமான செமினார். அந்த செமினாருக்கு அவங்க வச்ச தீம், அவங்க எதை சொல்ல விரும்பினாங்கன்னா, தாங்கள் பாபிலோன் என்பதை சொல்ல விரும்பினாங்க. இதான் அவங்க போட்ட போஸ்டர். இந்த போஸ்டரில் தான் பல விதமான உண்மைகள், இன்னும் சொல்ல போனால் பைபிளில் உள்ளது எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. இவங்க தான் அந்த கடைசி ஆட்கள் என்பதற்கான 100% தெளிவு இந்த போஸ்டர் வழியாக உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இது சபைக்கு தெரியணும், அவ்வளோதான். உலகத்துக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. உலகத்தார் ஏற்றுக்கொள்ள தான் போகிறாங்க, அதை உலகத்தார் எதை வேணாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் சபை இந்த உண்மை தெரிஞ்சால்தான் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். இந்த கவனிங்க, இதை பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு தாங்கள் பாபிலோன் என்பதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. தாங்கள் பாபிலோனே அவங்களுடைய சிம்பலாக என்ன செஞ்சிட்டாங்க? வச்சுட்டாங்க. ரெண்டாவது, அந்த செமினாருக்கு அவங்க போட்ட போஸ்டரில் அவங்க எழுதியிருக்கிறதான தீம் பாருங்கள். நம்ம எப்போவுமே சொல்கிறோம்ல, கடைசி கால அடையாளங்கள், சுகமளிக்கிற பெருவிழா, அற்புத திருவிழா இப்படி போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த போஸ்டரில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பா, டங்ஸ்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. நாக்குன்னு சொல்லலாம், பாஷைன்னு சொல்லலாம். டங்ஸ் பேசுகிறாங்கன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க? டங்ஸ் பேசுகிறாங்க. அவங்க டங்ஸ்னா பாஷையும் குறிக்கும், அதே நேரத்தில் நாக்குன்னு குறிக்கும். இவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பா பல பாஷைகள், மெனி டங்ஸ், பல பாஷைகள், ஆனால் ஒரே சத்தம். நாங்கள் பல பாஷை பேசுகிறவர்களாக இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரே யோசனை, ஒரே சிந்தனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் வெளிப்படுத்தல் 17:13 சொல்லுது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அதை இப்போ அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் பல பாஷைகள் உடையவங்களாக இருந்தாலும் எங்களுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்கு ஏன் பாபிலோனை அடையாளமாக போட்டிருக்காங்கன்னா, பாபிலோனில் ஒரே பாஷை, ஒரே யோசனை. ஆண்டவர் சொல்வார், அவர்கள் ஒரே பாஷையாக இருக்கிறதுனால இதை செய்ய துணிந்தார்கள். அப்போது பாஷைகள் பல ஆனாலும் நாங்கள் ஒரே யோசனையாக தான் இருக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பாபிலோன் போல் உள்ளவர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், எப்படி இவ்வளோ வெளியரங்கமாக தெளிவாக இவங்கெல்லாம் கிறிஸ்தவ நாடு. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவர்களுக்கு பாபிலோன்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? பாபிலோன் என்பது எவ்வளவு தேவனுக்கு விரோதமான சிட்டி நமக்கு தெரியும்.
இப்போ சாதாரணமாகவே எகிப்துன்னா நமக்கு பாவம்னு தோணுதில்ல, தோணுதானே? பாபிலோன்னா தோணும் தானே? ஆனால் எப்படி அதை வந்து அடையாளமாக வைக்க முடியும்? இன்றைக்கி அவங்க வச்சுருக்கிறாங்க, பாபிலோனை தங்களுடைய அடையாளமாக வச்சு நாங்கள் தான் அவர்கள்னு வச்சுருக்காங்க. ரெண்டாவது, அடுத்து மூணாவது, ஃபஸ்ட்டு பாபிலோன் சிம்பல், ரெண்டாவது அதில் உள்ளதான தீம் இதில் வச்சுருக்கிறது. மூணாவது கவனிங்க, அந்த பாபிலோனில் இதெல்லாம் அவங்க வந்து விளையாட்டெல்லாம் செய்யல, அவங்க சீரியஸாக தான் இருக்காங்க. சபை தான் விளையாட்டாக இருக்குது. பாருங்க, இந்த பாபிலோன் டவரில் இங்கே ஒன்று இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? தெரியுதா என்னன்னு? பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? இது என்னது? உயரமான பில்டிங் கட்டும்போது ஒரு கிரேன் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப உயரத்தில் பெரிய பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு கிரேன் போட்டு அவங்க பெரிய பெரிய காரியங்களை மேலே தூக்கிட்டு போய் கட்ட தொடங்குவாங்க. ஆனால் பாபேல் கோபுரம் தான் கட்டத்தை நிறுத்தியாச்சே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 11:8 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறப் போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? அப்போ விட்ட கட்டடத்தில் திருப்பி கிரேன் போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது விளையாட்டாக செய்வாங்களா? இந்த யாராவது சும்மா பண்ண முடியுமா? அவங்கள் தங்களுடையதான தீமை நமக்கு சொல்கிறாங்க, தாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு என்ன இருக்குது சொல்கிறாங்க. இதை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டார். சகரியாவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. அப்பொழுது 2 செட்டைகளை உடைய நாரைகளை உடையவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? புறப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு போகிறாங்களாம். 5ஆம் அதிகாரம் சினையார் தேசம்னா பாபிலோன்னு அர்த்தம். சினையார் தேசம்னா என்ன அர்த்தம்? பாபிலோன். எங்கே இருக்குது சினையார் தேசம்? ஆபிரகாம் புறப்பட்டு வந்தது என்ன ஊர் என்கிறதான கல்தேயர் பட்டணம், சினையார் தேசம். அந்த இடத்துக்கு பேர் தான் மெசபொத்தாமியான்னு பேர். அதான் பாபிலோன். பாபிலோன் மீண்டும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அது ஸ்தானத்தில் அது ஸ்தாபிக்கப்படும். அந்த வேலையை தான் இப்போ இவங்க செய்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி காலத்தில் எழும்பி வர வேண்டிய சாம்ராஜ்யம் எழும்பி வர தொடங்கிருச்சு. இவங்க என்ன செய்ய போகிறாங்களா? மீண்டும் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். அதாவது என்ன அர்த்தம்? ஆதியில் இருந்த அந்த ஆவி இப்போ என்ன செய்ய போகுது? மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் எழும்பி வர வேண்டிய சாம்ராஜ்யம் எழும்பி வந்துருச்சு. இவங்க தங்கள் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எழும்பி வந்துட்டாங்க, வேலை பார்க்குறாங்க. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இவங்க உலகத்தில் அழியிற ஒரு ராஜ்யத்துக்காக இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. இயேசு வந்து தங்கள் முகத்தின் பிரசனத்தில் அவங்களை என்ன பண்ண போகிறாரு? அழிக்க போகிறாரு. இவங்க மொத்தமே எத்தனை வருஷம் தான் ராஜ்யபாரம் பண்ணுவாங்க? 7 வருஷம். இதெல்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கான நேரம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உலக பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறாங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற இவர்கள் ஆள போகிறதுனுமே 7 வருஷம். ஆனால் அதுக்கு யோசிச்சு பாருங்கள், அதுக்கு இத்தனை நாட்டு தலைவர்கள், உலகத்தில் இருக்கிற இவ்வளோ மக்கள் அத்தனை பேர் சேர்ந்து எப்படி செய்கிறாங்க? ஒருமித்து வேலை செய்கிறான் ஒரு அழியிற ராஜ்யத்துக்கு. நீங்களும் நானும் அழியாத ராஜ்யத்துக்கு போக போகிறோம். ஆமாம் தானே? அப்போ நீங்கள் நானும் எப்படி வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், 28 நாட்டுக்காரனுக்கு ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு மொழி பேசுகிறான், ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு காலநிலை ஒத்துமை இருக்கு, வெவ்வேறு பொருளாதார நிலைமை, பணக்காரன் ஏழை தரித்திரம் எல்லாருக்கும் ஒத்துமை இருக்கு. இத்தனை பேர் சேர்ந்து அழியிற ராஜ்யத்துக்கு இவ்வளவு ஒருமனமா இருக்கான். அதான் இயேசு சொல்றாரு, தனக்குத்தானே பிரிந்திருந்தால் பிசாசின் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? அவன் அவ்வளோ அழகா இருக்கான். ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள எங்க இருக்கு ஒத்துமை? எப்படி இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படும் சொல்லுங்க? அவன் பாபேல் கோபுரத்தை கட்டுறான், நமக்கு ஒருத்தர் கட்டிட்டு இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்யறவன் தான் நீங்களும் நானும். ஆனால் இங்கே ஒத்துமை கிடையாது, ஒரு மனம் கிடையாது. அந்த சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன், இந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், அந்த ஊழியக்காரன் எனக்கு பிடிக்காது, இந்த ஊழியக்காரன் அவருக்கு பிடிக்காது, அவர் வந்து உட்கார இடத்துல நான் உட்கார மாட்டேன், அவரு கூட நான் பேச மாட்டேன்.
உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பரலோக ராஜ்யத்தை கட்டுறது அப்படின்னு கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். எப்படி கட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. பிசாசுக்கு வேலை செய்யறவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வேலை செய்யறான். அவனுக்கு ஒத்துமை இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், தேவனுக்கு கிடைத்த ஊழியக்காரனை விட பிசாசு கிடைச்ச ஊழியக்காரன் நல்லவன். அவனுக்கு ஒத்துமை இருக்கு பாருங்க. அவன் இவ்வளவு தூரம் செய்யறான். ஒரு காரியத்தில் ஒரு மனமா இல்லாம எப்படி நம்ம செய்ய முடியும்? நீங்களும் நானும் இன்னும் விழிக்காவிட்டால் நீங்க மத்தவன் மேல குறை சொல்லிட்டு தெரியுறியா? அவங்க உள்ள விட மாட்டாங்க, அவங்க தடுக்கிறாங்க, அவங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. எந்த காலத்தில் ஒத்துக்கிட்டான் நம்மள? ஏசுநாதரே ஊருக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னவன் தானே. எங்க பட்டணத்துக்குள் வர வேணாம், கிராமத்துக்குள்ள வர வேணாம் தானே சொன்னா. எந்த காலத்தில் நம்மளை ஒத்துக்கிட்டான்? ஆனா எல்லா காலத்திலும் சபைதான் ஜெயிச்சச்சு, எதிர்த்தவன் ஜெயிக்கல. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளாது. அதான் வாக்கு தத்துவம். ஆனா ஏன் அவங்க ஜெயிச்சாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒரு ராஜ்யத்துக்கு ஒழுங்கா வேலை பார்த்தாங்க. இங்க விசாசுக்கு நல்லா தெரியும், இவனுங்களெல்லாம் நம்ம எதிர்க்கலாம் வேண்டாம், ஊனாலே பயந்து போய் வீட்டில் உட்காந்துருவான். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வயல்கிட்ட தான் ஒத்துமையே கிடையாது. 4 மாடு 4 பக்கம் இருக்குமே. 4 மாடு ஒன்னா தான் சிங்கம் பயந்து ஓடும். அது பைபிள் கதை. பிசாசு எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல காணாமா. வந்து பார்த்தா 4 மாடு ஒன்னா இருக்கு. என்ன மாடு? 4 மாடும் ஒன்னா இருக்கு. சிங்கத்தால ஜெயிக்க முடியல. அப்புறம் பார்த்தான், 4 மாட்டையும் பிரிடான்ட்டான். 4 மாட்டையும் என்ன பண்ணிட்டான்? பிரிச்சுட்டான். என்ன மாடு? அவனே தலைவரா இருக்கான். நீ எப்பதான் தலைவராக? நீ தலைவராகு. அப்பதான் நான் இந்த மாடு கொடுச்சு, நான் அடுத்த இதில் நான் தலைவராக இருக்கேன். இந்த மாடு சொல்லுச்சு, முடியாது மாடு, சாவர வரைக்கும் நான் தான் தலைவர். அப்போ அந்த மாடு சொல்லுச்சு, பரவாயில்ல நான் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன், நான் தனி மாடாக இருக்கிறேன் போ. அப்போ மிச்சம் 3 மாடு இருந்துச்சு, மிச்சம் 2 மாடு கேட்டுச்சு, ஏன் அந்த ஆள் போயிட்டான் அப்படின்னு. தலைவர் ஆகணுமான்ட்டு. நியாயம் தானே? நீங்களே தலைவராக இருந்தால் எப்படி? நாங்களும் தனியாக போகிறோம். இந்த 2 மாடு தனியாக போச்சு. அப்புறம் இந்த 2 மாடு சொல்லிச்சு, யார் நமக்குள்ள தலைவர்? ஃபஸ்ட்டு நான் இருக்கிறேன், அப்புறம் நீர். முடியாது, ஃபஸ்ட்டு நான் இருக்கிறேன், நீர். அப்புறம் அந்த 2 மாடும் புரிஞ்சிருச்சு. ஒரே வயக்காட்டில் 4 மாடு 4 தலைவர் இருக்கு. நான் சொன்னது மாட்டுக்கு மட்டும். இப்போ பிசாசுங்கிற சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் அடிக்குது. ஆனால் இந்த மாடு மூளை இருக்குல்ல, மாட்டு மூளை, அது வேலை செய்யாது. கேட்டு பாருங்க. ஒரே பெந்தகோஸ்தே தான். அவர் ஒரு டினாமினேஷன், இவர் ஒரு டினாமினேஷன். அந்த சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன், இந்த சர்ச்சுக்கு நீ போக மாட்டேன். ஏன்? அந்த சர்ச்சுக்கு போனால் நரது போயிடுவாரா? என்ன இது? என்ன இருக்குது? நீங்கள் டிஜிட்டல் கரன்சி இருக்குதா? கியூஆர் கோடு எல்லாம் இருக்குல்ல, இது அத்தனையும் காமன் கரன்சியாக மாற்றிடுவாங்க. 100% டிஜிட்டல். அதுக்கப்புறம் உங்கள் கையில் ரூபா நோட்டே இருக்காது. அந்த 100% கரன்சி இவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடையதான அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ அதுக்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தம் தான் லாஸ்ட். இந்த யுத்தம் எதை கொண்டு வரும்னா, இவங்க ஆட்சியை பூமிக்கு கொண்டு வரும். அதற்கான வேலையை செய்யறதுக்கு தான் இந்த யுத்தம் ஒரு காரணம். இந்த யுத்தம் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆட்சியை கொண்டு வருவது. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி சமுத்திரத்துலேருந்து மிருகம் எழும்பிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார்.